இந்த பாரா நீ இப்ப மட்டும் ஒழுங்கா சாப்பிடல பூச்சாண்டி வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு போடுவாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம எல்லாரையுமே ஒரு கதையை சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அதே மாதிரியே தாய்லாந்துல ஒரு பழங்கால கதை ஒண்ணு நம்பப்படுது. அதாவது ஏரிகளுக்குள்ள பழங்கால அரக்க மிருகங்கள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குன்னு. இப்படி இருக்க பட்சத்துல அந்த கதை திடீர்னு உண்மையானா ஏரிக்குள்ள மறைஞ்சிருந்த அரக்க மிருகங்கள் வெளியில வந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி உங்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில 2022ல ஒரு சைஃபை த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன த லேக்குங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா தாய்லாந்து படங்கள்னு சொன்னாவே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது பேய் படங்கள் மட்டும்தான். ஆனா இங்க அதையும் தாண்டி ஹாலிவுட்டுக்கு நிகரா ஒரு சூப்பரான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தான் இந்த வருஷத்தோட கடைசி நாள். சோ அதனால 2024ல உங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த கடைசி நாளையே கை கழுவிட்டு சந்தோஷமா மன நிம்மதியோட 2025ல உங்களோட கால் தடங்களை பதிங்க. சோ உங்க எல்லாருக்குமே விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். சரி இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்க ஆற்று பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய முட்டை இருக்க விஷயத்தையும் காட்டுறாங்க. அடுத்து ஆத்தங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு, அங்க இருக்கக்கூடிய பொண்டாட்டியும் பாருங்க காலையில ஏரிக்குள்ள மீன் பிடிக்க போன நம்ம ஆளுங்க அங்க ஏதோ ஒரு பெரிய மீனை பார்த்து பயந்து திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த திருநாய வேற அந்த மீன் இழுத்துட்டு போயிடுச்சா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க இந்த டைம்ல ஆத்துல மீன் பிடிக்க போகணுமா? அடியே பெரிய மீனை பார்த்தேன்னு சொன்னது ஏரியில, நான் மீன் பிடிக்க போறது ஆத்துல. யோ இந்த வியாக்கியானம் எல்லாம் என்கிட்ட பேசாத, எல்லாம் ஒரே தண்ணி தானே. அடியே வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்பதான் தவளைகளை அதிகமா பிடிக்க முடியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா திரும்ப வரேன்னு சொல்லிட்டு புருஷங்கார அங்க இருந்து கிளம்பிட்டான். இவங்களோட ஆட்டு பண்ணைய கடந்துதான் வெளியில போயாகணும். அப்ப திடீர்னு ஒட்டுமொத்த ஆடுகளும் கண்ணா வினு கத்த ஆரம்பிக்குது. புருஷனுக்கு என்ன தோணும், சரி வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடி மின்னல பார்த்து இந்த ஆடுகள் எல்லாம் கத்துது போலன்னு பையன் கேஷுவலா விட்டுட்டான். கட் பண்ண அடுத்து ஆற்று பகுதியில இருக்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. புருஷங்காரனை போலவே இவங்களும் தவளைகளை பிடிக்க வந்திருப்பாங்க. டே மச்சான் பாரா, முன்ன விட தவளைகள் ரொம்ப அதிகமா வெளியில இருக்கு. ஆனா இதுக்காக ஏரிய விட்டு இதெல்லாம் வெளியில வந்துச்சு. டே ஆராய்ச்சி பண்ணாம தவளைகளை மட்டும் எடுத்துட்டு வா, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்பதான் அந்த ஆத்தங்கரையை ஒட்டி ஒரு மிகப்பெரிய முட்டை இருக்க விஷயத்த 3 பேருமே கவனிக்கிறாங்க. மச்சான் என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு, இருங்கடா செக் பண்ணி பாக்கலான்னு ஒருத்தன் முட்டையை தொட போவான். அப்ப திடீர்னு அது கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்குது. உள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தமும் கேக்குது. அடுத்த நொடியே புருஷங்கார மறுபக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, இப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி இவனுக்கு பக்கத்துல வர மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல பையனும் எட்டி பாப்பான். ஆனா அந்த நேரத்துல அது தண்ணிக்குள்ள மூழ்கிடும். இதுக்கடையில வீட்டுல இருக்க பொண்டாட்டிக்கு அந்த இடமே பயங்கரமா அதிர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கட் பண்ண அடுத்து மறுபடியும் புருஷங்காரனை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள மரண பயத்தோடயே தான் தலையில மாட்டி இருக்க குல்லாவை எடுப்பான் பாருங்க. இவனோட பக்கவாட்டுல தண்ணிக்குள்ள இருந்த அரக்க மிருகம் ஒண்ணு டக்குன்னு வெளியில எழுந்து வந்து இவனை பார்த்து ஒரு கத்து கத்தும் பாருங்க. பையன் அங்கேயே உச்சா போயிட்டான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, புருஷங்காரன அந்த மிருகம் தாக்கட மாதிரி தெரியல. அமைதியா அந்த இடத்த விட்டு நேரா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது. ஏன்னா இவனுங்க அந்த முட்டைய பார்த்ததோட விடல, அதை அப்படியே தூக்கிட்டு ஓட பாத்துருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த முட்டை இந்த அரக்க மிருகத்துக்கு சொந்தமானது போல. சோ 3 பேரையும் கண்ணா பின்னாடி அந்த மிருகம் தாக்குற மாதிரி தெரியுது. கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியும் எங்க தவளையை பிடிக்க போனால இன்னும் காணோம்னு இவங்க பக்கத்துல இருக்க அந்த ஆத்தங்கரைக்கு வராங்க. ஆனா அங்க புருஷனுக்கு பதிலா அந்த ஆள் மாட்டி இருந்த அந்த ரெயின் கோட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கீழே கிடக்கு. ஒரு மரண பயத்தோடயே பக்கத்துல இருக்க ஏரியை கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. கூடவே வாய்ஸ்ல ஒரு சின்ன கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லா நேரங்களையுமே ஒரு கதை நம்பப்படுது. அது பயம், பக்தி, நல்லது, கெட்டதுன்னு ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த கதையை கேட்கறதோட மட்டும் இல்லாம தங்களோட தலைமுறைகளுக்கும் அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த வகையில தாய்லாந்து மக்கள் ஒரு பழங்கால அரக்க மிருகத்தை நம்புறாங்க. அதை ஏரிக்குள்ள மறைஞ்சிருக்கணும். மக்கள் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் போது தண்ணீரை விட்டு வெளியில வந்து மக்களை வேட்டையாடணும் ஒரு கதை நம்பப்படுது. வாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த கதை மூலமா நாம இன்னைக்கு பாக்கலான்னு வாய்ஸும் அப்படியே கட் ஆகுது. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அரக்கனோட முட்டையை தூக்கிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆக பாத்திருப்பாங்கல்ல, அவங்கள 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான். சோ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் என்னாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சார் உயிர் பழிச்ச ஆளுகிட்ட கேள்வி கேட்டோம். ஆனா அவன் அரக்கனை பார்த்த மிருகத்தை பார்த்தேன்னு கதை விட்டுட்டு இருக்கான். யோ என்னையா அது, மூஞ்சி பாக்க இவ்வளவு கோரமா இருக்கு. அதான் சார் எங்களுக்கும் புரியல. இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் இறந்து போனதே இல்ல. ஒருவேளை ஓனாய் அப்படி இல்லன்னா கரடி தாக்கி இருக்குமோ. ஏது நம்ம தாய்லாந்துல கரடியா? இந்த பாரு ஓனாய் கரடி இல்ல நம்ம ஊரு ஜூல தான் பார்க்க முடியும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. எப்படிங்க வந்தாங்க? சார் நேத்து நைட்டு மீன் பிடிக்க வந்திருக்காங்க. அப்பதான் இவங்கள ஏதோ ஒரு மிருகம் தாக்குச்சான். ஒருத்த மட்டும் அதுகிட்ட இருந்து ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். பிரச்சனை என்னன்னா இவங்கள தாக்குன அந்த மிருகம் இந்த ஆத்தோட மறுபக்கத்துல இருந்திருக்கு. ஆனா உடல்கள் இங்க கிடைச்சிருக்கு. யோ அப்படின்னா என்ன சொல்ல வர? தண்ணீர் வழியா ஏதோ ஒரு மிருகம் இவங்களை அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்றியா? தெளிவா தெரியல. மருத்துவர்கள் உடம்ப செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கட் பண்ண அடுத்து ஏஞ்சல்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. தோட்டத்துல காய்கறிகளை பறிச்சுட்டு ஒரு சில வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு நேரா தூங்கிட்டு இருக்க தான் பொண்ணு ஜூலி கிட்ட வராங்க. செல்லம் அப்பாவை நீ பாத்தியா? ஏமா நானே இப்பதான் எழுதுக்கிறேன், அப்பாவெல்லாம் நான் பாக்கல. சரி சரி அந்த ராஜா தூங்கிட்டு இருப்பால, அவனை போய் எழுப்பி விடு. ஆக்சுவலா ராஜாங்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த ஏஞ்சலோட அண்ணன். அங்கிள் அம்மா அவங்களை கூப்பிட்டாங்க, அப்பாவை காணோமா. ஒரு பக்கத்துல ராஜா ஆடுகள்
காடுகளுக்கு தீவனம் வைக்கிறான். அப்ப உடனே ஜூலியும், ஆமா நீங்க எதுக்காக குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அம்மாவுக்கு உங்க மேல சம கோவம். சரி விடுமா, அங்கிள் பாவம்ல, நீயும் என் கூட சண்டை போடாத, முதல்ல வா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலான்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே ஜூலியோட அப்பாவை பாக்கலையா. அப்ப சோகத்துல தனியா வந்த ஜூலி ஒரு சின்ன பள்ளத்துல குச்சியை வச்சு விளையாடிட்டு இருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமா இருக்கலாம். ஆனா கேமரா வழியா மேல இருந்து பாக்கும்போது நைட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண அரக்க மிருகம் இருக்குல்ல, அதோட கால் தடம் தான் ஜூலிக்கு ஒரு சின்ன குழி மாதிரி தெரியுது. கூடவே அங்க இருக்க கோரை புற்களுக்கு நடுவுல ஒரு பெரிய முட்டை இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறா. அங்கிள் எனக்கு இந்த முட்டை வேணும்னு இவ அதை தூக்கிப்பா. இன்னொரு பக்கத்துல ரோசா ரயான்னு 2 பேரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ரயான் இருக்கான் இல்லையா, இவன் இந்த உள்ளூரை சேர்ந்தவன் தான். ஆனா வெளியில படிச்சிட்டு இருந்திருக்கான். சமீப காலமா ஊருக்குள்ள அதிகமா நோய் பரவுதான், பூமியும் வெப்பமடையுதான், சம்பந்தமே இல்லாம அடிக்கடி புயல் வேற வீசுதான். சோ அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு ஊர் மக்களுக்கு உதவி பண்ணலாமே தான் பையன் இங்க வந்திருக்கான். இதுக்கடையில முட்டையை தூக்கிட்டு ஜூலி அம்மா கிட்ட வந்திருப்பா இல்லையா, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய முட்டையை பார்த்ததுமே பயம். இந்த பாரு இதுக்குள்ள என்ன இளவு இருக்குன்னு ஒன்னும் தெரியல, இப்போ உங்க அப்பா வேற காணோம். இப்ப ஏற்பட்ட நேரத்துல இந்த முட்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது, முதல்ல என்கிட்ட கூட அதை நான் தூக்கி போடுறேன். முடியாது, இந்த முட்டை ஏன் கூட தான் இருக்கணும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பாக்குற வரைக்கும் இதை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அதை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவா. உடனே ஏஞ்சல் ராஜாவை பார்த்து, ஏண்டா நீயும் என் புருஷனு தான் நைட்டு தண்ணி அடிச்சீங்க, ஆனா இப்ப அவரை மட்டும் காணோம், எங்க போனார் அவரு? எனக்கு எதுவும் தெரியாது, முதல்ல ஜூலி கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல தோட்டத்துக்கு நடுவுல தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ஜூலி முட்டைய சைக்கிள்ல வச்சுட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆத்தங்கரைக்கு வந்திருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத, நீ முட்டைக்குள்ள இருந்து பாதுகாப்பா வெளியில வருவ. இப்படி பேசும்போதே முட்டை லைட்டா ஆடும். உடனே நம்மால பாருங்களேன், உடனே ஜூலி அந்த முட்டை மேல கைய வச்சுக்கிட்டு லைட்டா வேண்ட ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க மிருகம் நேரா மின்னல் வேகத்துல நம்ம ஜூலியை நோக்கி வரமாறு தெரியுது. குறுக்கு ஏதாவது மீன் வந்தா கூட அது துண்டா கடிச்சு துப்பிடுது. ஆனா நைட்டு பார்த்தா அந்த பெரிய மிருகம் இருக்கு இல்லையா, அதோட அளவுல இது கிடையாது, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏஞ்சலும் ராஜாவும் குட்டி பொண்ணு இருந்த அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த புள்ளைய இப்ப காணோம். அதுக்கு பதிலா தண்ணிக்குள்ள அவளோட சின்ன செப்பல் மட்டும் மிதந்துட்டு இருக்கு. ஐயோ பொண்ணு ஆத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டா போலன்னு ராஜா ஓடி வந்து தண்ணிக்குள்ள தேடி பாக்குறான். ஆனா இவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஏற்கனவே அங்க மறைஞ்சிருந்த அரக்க மிருகம் டக்குன்னு வெளியில வந்து ராஜாவோட தோள்பட்ட எல்லா இடத்தையும் கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்மளுங்க 2 பேருமே தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில ரோசாவும் ரயானும் பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள இருந்து தண்ணிய சாம்பிள் எடுத்து வச்சுப்பாங்க. அடுத்து ஊருக்குள்ள வந்த அரக்க மிருகம் வழியில பாக்குற ஒவ்வொருத்தனையும் சர மாதிரியா அட்டாக் பண்ணுது. ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாரையும் சாகடிக்கதே தவிர அந்த உடல்களை தன்னோட உணவா எடுத்துக்கல. அப்பாவியான நிறைய மக்கள் இந்த தோட்டங்களுக்கு நடுவுலயே இறந்து போறாங்க. ஏஞ்சலும் ராஜாவும் அங்க இருக்க புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சாலும் கூட அந்த மிருகம் நோப்பம் பிடிச்சு பக்கத்துல வந்துருச்சுங்க. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க சாலைகளுக்கு வந்தவங்க அந்த வழியா போன டிரைவர் கிட்ட உதவி கேட்டு ராஜாவை அவசர அவசரமா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. இதுக்கடையில மக்களை வேட்டையாடின அரக்க மிருகம் கடைசியா அங்க இருக்க மலைகளுக்கு மேல வந்து ஏறி நிக்குது. ஒட்டுமொத்த ஊரையும் பார்த்து உங்க எல்லாருக்கும் சங்கு கன்ஃபார்ம்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கு. இதுக்கடையில மருத்துவமனைக்கு வந்த ராஜாவுக்கு காயம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தையல் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பையன் அதே இடத்துல மயங்கிடுவான். இன்னொரு பக்கத்துல அரக்க மிருகம் பக்கத்துல இருக்க கிராம மக்களை தாக்கி இருக்கும் இல்லையா, அந்த நியூஸ் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப அவங்க நேரா அந்த மிருகம் என்ன எப்படி இருந்துச்சுன்னு ஏஞ்சலை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா அது என்ன வகையான மிருகம் கூட எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி அவ்வளவு கோரமான ஒண்ண நான் பார்த்ததே கிடையாது. உருவத்துல பாதி முதலைய போலவும் தலை வடிவத்துல டைனோசரை போலவும் தலையோட பின்பக்கத்துல ஆக்டோபஸ் போல டென்டகளையும் வச்சிருந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வெளிவந்த மிருகம் கண்ணுல படக்கூடிய எல்லாரையுமே கொடூரமா வேட்டையாட ஆரம்பிச்சது. இப்ப இதை கேட்டு மிரண்டு போன அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் நேரா கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஒருத்தர் டெலிபோன் பூத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பையன் திரும்பிட்டு மறுபடியும் உள்ள பாக்கும்போது கண்ணாடிக்கு வெளியில ஏற்கனவே அந்த அரக்க மிருகம் காத்துட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டான். அம்பிடுதாங்க அரக்கம் வந்துட்டான், எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே பையன் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனோட மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இப்ப இவனுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான். தான் மனைவியோட கல்லறையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க நேரத்துல சடனா தலைவர்கிட்ட இருந்து கால் வருது. அவசர அவசரமா சம்பவம் நடந்த இடத்துக்கு வரான். ஊருக்குள்ள இருந்த நிறைய பேரை அந்த மிருகம் ரொம்ப கொடூரமா வேட்டையாடி இருக்கு போல. என்னாச்சு இன்சிடென்ட் பார்த்தா யாராவது இருக்காங்களா? சார் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு பெரிய அரக்க மிருகத்தை பார்த்திருக்காங்க. அது ஒரு ஆள் உயரத்துக்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இறந்து போன உடம்பையும் செக் பண்ணி பாக்குறாங்க. லாஸ்டா ஆத்தங்கரையில ஒரு இறந்து போன உடம்ப பார்த்திருப்பாங்கல்ல, அதுல எந்த அளவுக்கு கடிக்கப்பட்ட தடயங்களும் நகை கீரல்களும் இருந்திருக்குமோ அச்சல் அதே தடயங்கள் தான் இங்க இருக்க இறந்து போன உடம்புலயும் இருக்கு. அப்படின்னா இந்த சம்பவத்தை பண்ணது ஒரே ஒரு மிருகங்கிறத நம்மால் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்து ஹீரோவும் ஜூனியரும் பக்கத்துல இருக்க ஒரு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மறுபடியும் ஹெட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ரொம்ப எமர்ஜென்சி, ஊருக்குள்ள இருக்க ஒரு காரை மறுபடியும் அந்த மிருகம் தாக்குதல் பண்ணிருக்கு, உடனே வரேன்னு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான். ஆனா இவனுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே தலைவர் இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு காரை கண்ணா அப்படின்னு அந்த அரக்க மிருகம் நொறுக்கி வச்சுட்டு போயிருக்கு. இந்த பாருங்க, ஆரம்பத்துல நானும் அரக்க மிருகம் இருக்குன்னு சொல்லும் போது நம்பல, ஆனா இப்ப நம்பறத தவிர வேற வழி கிடையாது. முதல் சம்பவம் நடந்த இடத்த ஹீரோ நீ தானே பார்த்த? ஆமா சார், அங்க இருந்த மிருகத்தோட கால் தடங்களும் நகரத்துக்குள்ள தாக்குதல் பண்ண மிருகத்தோட கால் தடமும் அச்சல் ஒரே மாதிரியே இருக்கு. ஆனா நான் முழு ஊரையும் செக் பண்ணி பார்க்கும்போது வயல்வெளிகளுக்கு நடுவுல
நம்மளுங்க இன்னொரு மிருகத்தோட கால் தடத்தை பாத்திருக்காங்க. ஆனா அளவுல அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள ஒரு மிருகம் மட்டும் இல்ல. உடனே ஹீரோவும், சார் வெளியில வந்து தாக்குதல் பண்ண மிருகம் என்னதான் மக்களை சாகடிச்சாலும் கூட அவங்க உடம்புகளை ஆத்துக்குள்ள கொண்டு போகல. அப்படின்னா மனுஷன் அதுக்கு உணவு கிடையாது. அதுக்கு தேவையான ஒண்ணு இங்க இருக்கணும். ஒருவேளை அதுக்காக தான் கோவத்துல நம்மள வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நேரத்தை வீணாக்க முடியாது. முதல்ல ஸ்கெட்ச போட்டு அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இப்ப ஹீரோ வெளியில போகக்கூடிய அதே நேரத்துல ஜூனியர் பையன் உள்ள போது, சார் உங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு கால் வந்திருக்கு, மறுபடியும் ஏதோ பிரச்சனையா? சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு வரான். அங்க இவரோட பொண்ணு மீரா 3 பொண்ணுங்களை அடிச்சிருக்காளாம். எப்படியோ மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோ புள்ளைய கூட்டிட்டு மறுபடியும் காருக்கு வந்துட்டான். ஆமா என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக அந்த பொண்ணுங்களை தாக்குன? அதுவா, எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த கோவத்தால தான் தெரியாதனமா அந்த பொண்ணுங்களை தாக்கிட்டேன். இல்ல நீ என்கிட்ட போய் சொல்ற, உண்மையான காரணத்தை சொல்ற வரைக்கும் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். எனக்கும் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை இருக்கு. சோ அது முடியற வரைக்கும் நீ என் கூட ஏறுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கார்ல கிளம்புறாங்க. அடுத்து அரக்க மிருகம் அட்டாக் பண்ண விஷயம் தெரிஞ்சு ரயானும் ரோஜாவும் பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு வராங்க. முதல்ல ஏஞ்சலையும் ராஜாவையும் பார்த்து உண்மையாவே என்னாச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிருக்கேன். ஆனா அவங்களே நான் சொன்ன விஷயத்த நம்பல. உங்களால நம்ப முடியுமா? அட பரவாயில்ல சொல்லுங்க மேடம், நாங்க நம்புறோம்னு ரொம்ப பாசிட்டிவா ஏஞ்சல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ராஜா தனியா உட்காந்துட்டு இருப்பான். அப்பங்க வந்து ஏஞ்சலும், என்ன மன்னிச்சிடு, உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் இல்ல. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஜூலி மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவ இல்லங்கறத என்னால ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா இப்ப ஏஞ்சலுக்கு இறந்து போனது தன்னோட பொண்ணு ஜூலியா மட்டும் இருக்காது. காலையில இருந்து தன் புருஷனை வேற காணோம்ல. ஒருவேளை அவரும் இறந்து போயிட்டாரு போலன்னு புள்ள ஒரு பக்கத்துல அழ ஆரம்பிக்கிறா. தன்னோட வேதனைகளை கட்டுப்படுத்த முடியாம ராஜா அங்க இருக்க கழிவறைக்கு வரான். அப்ப இவனோட காயங்கள் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இவனாவே தோள்பட்டையில இருக்க அந்த பேண்டேஜ் எடுக்கிற மாதிரியும் முன்ன இருந்த காயங்கள் மறைஞ்சு போன மாதிரியும் இவன் அந்த காயத்தை தொட்டு பார்க்கும் போது மிருகம் இவனை கடிக்கும் போது எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சோ அதே மாதிரியே ஜெல்லி இவனோட தோள்பட்டையில ஒட்டி இருக்க மாதிரியும் சடனா இவனுக்கு பின்னாடி அந்த மிருகம் நிக்கிற மாதிரி எல்லாம் இல்யூஷன் தெரியும். அதோட விட்டா பரவாயில்ல, ஜூலியா அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டாம பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரியும் பின்னாடியே துரத்தி வந்த அரக்க மிருகம் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆன மாதிரியும் தெரியுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜாவுக்கு இது ஒரு இல்யூஷனா மட்டும் தெரியல. இவன் அந்த மிருகத்தின் வழியாவே நடக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்து பாக்குற மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த மிருகத்தின் மூலமா அளவுக்கு அதிகமா காயப்பட்ட ஒரே ஆளு நம்ம ராஜா மட்டும் தான்ல. அதனால கூட இவனுக்கும் அந்த மிருகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன கனெக்ஷன் உருவாயிருக்கலாம். கட் பண்ண அடுத்து போலீஸ்கார தலைவரும் ஊர் மக்களை ஒண்ணு திரட்டி எல்லாரையும் ஆயுதங்களோட தயாரா இருக்க சொல்றாரு. எப்ப அந்த மிருகம் வரும் தாக்கலான்னு மொத்த பேரும் ரெடியா இருக்கும் போது ஒரு கருப்பு சட்டக்காரன் வேகமா ஓடி வரான். சார் என் கூட வாங்க, நான் அந்த மிருகத்தை பாத்தேங்கிறான். அப்புறம் என்ன, மொத்த பேருமே ஆயுதங்களோட அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில பாத்ரூமை விட்டு வெளியில வந்த ராஜா அவசர அவசரமா பேப்பர்ல இப்ப அந்த அரக்க மிருகம் எங்க இருக்குங்கிறத என்னால சொல்ல முடியும்னு எழுதி காட்டுவான். இத பார்த்து மிரண்டு போன ஏஞ்சலும் ஹாஸ்பிட்டலை விட்டு மருத்துவர்கிட்ட கூட சொல்லாம நேரா போலீஸ்கார ஹெட் இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. ராஜா எழுதி கொடுத்த பேப்பரை போலீஸ் கிட்ட காட்டும் போது இப்ப மொத்த பேருமே இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் பக்கத்துல இருக்க ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள அந்த மிருகம் நிக்கிற மாதிரியும் அதோட கண்கள் மூலமாவே ராஜா இத பாக்குற மாதிரியும் தெரியுது. அதுக்கப்புறமா இவனும் அந்த வீட்டை கை காட்ட கண்ணா பின்னான்னு ஆளுக்கு ஒருத்தன் உள்ள வெடிய கொளுத்தி போடுறாங்க. இது மூலமா காயம்பட்ட அரக்க மிருகம் வெளியில வரும்போது மக்கள் அதை சரமாரியா அடிச்சு வலைய போட்டு புடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் இந்த மிருகத்தை விடவே கூடாதுன்னு ஈட்டிய வச்சு குத்தும் போது இந்த பக்கத்துல ராஜாவுக்கு பயங்கரமா வலிக்குது. ஆரம்பத்துல இது என்னங்கிற விஷயத்த ஏஞ்சலால புரிஞ்சுக்க முடியல. அப்பதான் இந்த ராஜாவும் அரக்க மிருகமும் வெறும் பார்வை மூலமா மட்டுமே இவங்க பிணைக்கப்படல. அரக்க மிருகம் இறந்து போச்சுன்னா இந்த பக்கத்துல ராஜாவும் இறந்து போயிருவாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் அதை காயப்படுத்தாதீங்க. இந்த மிருகம் உயிரோட இருந்தா மட்டும்தான் என் அண்ணனும் உயிரோட இருப்பான்னு எப்படியோ பேசி மொத்த பேரையும் அமைதிப்படுத்திடுவா. ஹெட்டோ இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த மிருகத்தை ரொம்ப பாதுகாப்பா ஒரு கூண்டுக்குள்ளேயும் லாக் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட டீமை சேர்ந்த 2 பேரு ஆத்தங்கரையில மிருகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடும் போது அங்க இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஒரு முட்டையை கண்டுபிடிக்கிறாங்க. இத பாத்துட்டு இருக்க நேரத்திலேயே யாரோ ஒருத்தர் டக்குன்னு முன்னாடி ஒரு மாதிரி தெரியுது. பயந்து போனவங்க லைட் அடிக்கிறாங்க. அது ஒரு குட்டி பொண்ணுங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்து இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ மட்டும் தான் பொண்ணு கூட கார்ல உட்கார்ந்திருப்பான். ஜூனியர் காருக்கு வெளியில மத்த போலீஸ்காரங்க கூட இருப்பான். இந்த பாரு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த வாக்கி டாக்கி உன்னோட பாதுகாப்புக்காக நான் சொல்ற வரைக்கும் வண்டியை விட்டு இறங்காதன்னு துப்பாக்கியோட ஹீரோ வெளியில வருவான். சார் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உயிர் பிழைச்ச ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கோன்னு தொலைஞ்சு போனா நம்ம குட்டி பொண்ணு ஜூலி இருக்கால அவளை காட்டுவானுங்க. அது மட்டும் இல்ல கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டையை பார்த்து பயபுளுக்கு தலகால் புரியல. செல்லம் உன் பேர் என்னமான்னு கேட்டா அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா நம்ம போலீஸ்கார ஹெட் நேரா ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அங்க நூத்துக்கணக்கான மக்கள் எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க, வெளியில இருக்க அரக்க மிருகத்தால எங்களுக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு கோஷம் போட்டு கத்துறானுங்க. இந்த பாருங்கம்மா, நாங்க அந்த மிருகத்தை பிடிச்சிட்டோம். இப்போதைக்கு நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க. ஒருவேளை இன்னும் பயமா இருந்தா காலையில விடியற வரைக்கும் தோ பக்கத்துல ஒரு பெரிய கோயில் இருக்கு, அங்க போய் ஓய்விடுங்க. இருந்தாலும் மக்கள் சும்மா இல்லாம பிடிச்சு வச்சிருக்க அரக்க மிருகத்தை கொல்லுங்க கொல்லுங்கன்னு பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனா அப்பவுமே ஏஞ்சல் உள்ள போந்த என்ன ஆனாலும் சரி தானனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு மொத்த பேருக்கிட்டையும் தனியால பேச ஆரம்பிக்கிறா. அடுத்து ஆத்தங்கரைக்கு வந்த ஹீரோ கிடைச்ச அந்த முட்டை குட்டி பொண்ணு இவங்க 2 பேரையும் வண்டியில வச்சுட்டு, ஏண்டி நான் உனக்காக தான் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலை பாக்குறேன், ஆனா நீ எதுக்காக என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? பரவாயில்லையே, கோவத்துக்கான காரணத்தை இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க.
ஆரம்பிக்கிறீங்க? ஏன்பா நான் உங்க பொண்ணு தானே? எப்ப என்கிட்ட 4 வார்த்தை நல்ல விதமா பேசுனீங்க? அம்மா இறக்கும் போது கூட நீங்க உங்க பக்கத்துல இல்ல, வேலைன்னு வெளியூருக்கு போயிட்டீங்க. இந்த பாரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. போலீஸ் வேலைன்னு வந்துட்டாவே கண்டிப்பா எங்களுக்கு ஓய்வு இருக்காது. ஆனா இதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அதிக நேரம் உன் கூட இருக்க பாக்குறேன். சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோவோட ஜூனியர் அப்புறம் வெளியில ஒரு 3 போலீஸ்காரங்க மொத்த பேருமே அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேக்குது. லைட் அடிச்சு பார்த்ததுமே ஜூனியர் பையனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா மறுபடியும் படத்தோட ஆரம்பத்துல பார்த்தா அதே அரக்க மிருகம் உருவத்துல ரொம்ப பெருசா நல்லா ஜெய்ஜாண்டிக்கா முன்னாடி வந்து நிக்கும். காருக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு வேற வெளியில ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேக்குது. பயந்து போனவன், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு துப்பாக்கியோட வெளியில வருவான். அப்ப பாருங்க, அங்க இருக்க வேன் ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. ஜூனியர் மட்டும் மரண பயத்தோட உடல் நடுங்கினபடி அங்க இருக்க ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். மீதி 3 பேரை காணோம். டேய் என்னாச்சு? ஏன் இந்த ரத்த கரைகள்? வாயவே திறக்க மாட்டாங்க. சரி நானே அது என்னன்னு பாக்குறேன்னு இவன் அந்த ஆம்புலன்ஸ்க்கு லைட்டா முன்னாடி வந்ததுமே பக்கவாட்டுல இருந்து அந்த அரக்க மிருக வெளியில வந்து வாயை பழந்துகிட்டு பேன ஒரு கத்தும் பாருங்க. அடிக்கிற மலையில பையன் உச்சாக போயிடுவான். சடனா காருக்குள்ள இருக்க முட்டை வேற மறுபடியும் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் ரிலீஸ் பண்ணுது. இதை கேட்டதுமே ஹீரோ கிட்ட இருந்த அரக்க மிருகம் நேரா இப்ப மீராவும் ஜூலியும் உட்கார்ந்து இருக்க அந்த காரு கிட்ட வந்துருச்சு. காருக்குள்ள முட்டை இருக்குன்னு அந்த அரக்கனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சோ அதனால காரை டேமேஜ் பண்ணாம வெளியில இருந்து லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன ஹீரோ துப்பாக்கியால அந்த மிருகத்தை சுடுவான். கோவத்துல ஹீரோவுக்கு பக்கத்துல வரும்போது கூட இருக்க ஜூனியரை பாருங்களேன், இந்த ஆம்புலன்ஸ்ல சிலிண்டர் இருக்கும்ல, அத மிருகத்தோட கால் கிட்ட உருட்டி விட்டு டப்புன்னு சுடுவான். வெடிக்கிற வேகத்துக்கு லைட்டா காயம்படும். மீராவுக்கு வேற காருக்குள்ள இருக்க முட்டை ஆடிட்டு இருக்க விஷயத்த பார்த்து உள்ளுக்குள்ள இருக்க பயம் வேற இன்னும் அதிகமாட்டே இருக்கு. சோ டக்குன்னு கதவு திறந்து முட்டையை கீழே உருட்டி விட்டுருவா. உடனே முட்டையை கவிட்டு அது பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அப்பாடா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு மீரா அவசரத்துல காரை விட்டு கீழே இறங்கிடுவா. அப்பதான் தெரியுது உண்மையாவே இன்னும் அந்த அரக்க மிருகம் இங்க இருந்து போகல. ஏண்டி என் முட்டையவா உருட்டி விட்டனு மீராவை கீழே தள்ளி தன்னோட கூர்மையான நகங்களால அவளோட தோள்பட்ட உடம்படி எல்லாத்தையும் குத்தி கிழிக்குது. ஐயோ, இப்படியே போச்சுன்னா தன்னோட பொண்ணு இறந்து போயிடுவாங்கிற பயத்தால ஆம்புலன்ஸ்குள்ள இருக்க 2வது சிலிண்டரை ஹீரோ வேணும்னு மிருகத்தோட வால் கிட்ட உருட்டி விட்டு சுடும்போது பயங்கரமான வெடிப்பால காயம்பட்ட அரக்க மிருகமும் தற்போதைக்கு மீராவை விட்டுட்டு மறுபடியும் அங்க இருக்க தண்ணிக்குள்ள ஓடி போயிடும். ஒரு பக்கத்துல தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஹீரோ அவசர அவசரமா மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கான். கூடவே போலீஸ்கார ஹெட்டுக்கு கால் பண்ணி, சார் இன்னும் பிரச்சனை முடியல, நீங்க பிடிச்சு வச்சிருக்க அரக்க மிருகத்தை விட அளவுல 10 மடங்கு இன்னும் பெருசா நேரா ஆத்து பகுதியை கடந்து பக்கத்துல இருக்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் சரியா அரை மணி நேரத்துல அங்க வந்துடும். அதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்க அப்பாவி மக்களை நீங்க தான் எப்படியாச்சும் அப்புறப்படுத்தி ஆகணும். உடனே இதை கேட்டு பயந்து போன ஹெட் அங்க இருக்க ஸ்பீக்கர் மூலமா மொத்த பேருக்கிட்டையும் இதை சொல்லும் போது ஆளுக்கு ஒரு பக்கத்துல கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா அந்த ஒட்டுமொத்த இடமும் பயங்கர டிராபிக் ஆகுது. இதுக்கடையில ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த அரக்க மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள வந்துருச்சு. வழியில நிறைய மின்கம்பங்கள்லாம் இருக்குல்ல, அதை தொட்டதுமே ஷாக் அடிச்சு தொப்புன்னு கீழே விழுந்துரும். ஆனா பாருங்க, அந்த மிருகத்துக்கு அதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. மறுபடியும் எழுந்து ரொம்ப அசால்ட்டா நடக்க ஆரம்பிக்குதுங்க. அடுத்து உயிர் பிழைச்ச மக்கள்ல பாதி பேரு பக்கத்துல இருக்க கோயிலுக்குள்ள தஞ்சம் புகுந்து இருக்காங்க. கடவுள் மேல முழு பாரத்தை போட்டு எங்க உயிரை காப்பாத்துங்கன்னு பாதி பேர் இங்க இருக்காங்க. மீதி பேரு ஊரை விட்டே கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோவோட பொண்ணு மீராவுக்கு ஏதாச்சும் பார்க்கும்போது உடம்புல ஏற்பட்ட காயங்களால அவ கொஞ்சம் கொஞ்சமா பேசவே கஷ்டப்படுறா. அப்பா எனக்கு ரொம்ப குளிருதுப்பா. சொல்லும் ஒண்ணும் இல்ல அப்பா, நான் உன் கூட இருக்கல, எல்லாம் சரியாடும்னு தாங்கிட்ட இருக்க ஜாக்கெட் எடுத்து போத்து விட்டு இவன் அப்படியே தான் பொண்ணை கட்டி பிடிச்சுப்பா. அப்பா இப்பதான் எனக்கு ரொம்ப உடம்பு சூடா இருக்கு. கடைசியா இந்த மாதிரி நீங்க என்ன அன்பா கட்டி பிடிச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சுல்ல, ஆனா எனக்கு இதுவே போதும்பா. இதுக்கப்புறம் நான் இறந்து போனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இல்லமா அப்படிலாம் எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் உன்னை காப்பாத்துவேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாவம் அதிகப்படியான ரத்தப்போக்காலையும் உடம்புல ஏற்பட்ட காயங்களாலையும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே மீரா அதே இடத்துல இறந்து போயிடுவா. தனக்கு குடும்பம் சொல்லிக்க இருந்த ஒரே ஒரு ஆளு அது இந்த பொண்ணு மட்டும்தான். பாவம் இப்ப அவளும் இறந்து போனதால ஹீரோவால வேதனை தாங்க முடியல. இதுக்கடையில மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப மிகப்பெரிய அந்த அரக்க மிருகத்தோட கர்ஜனை சத்தம் கேக்குது. அம்பிடுதாங்க மொத்த பேரும் கடவுள் மேல பாரத்தை போட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப அதே இடத்துலதான் ரோசனும் ரயானும் இருப்பாங்க. ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்க குட்டி மிருகம் கத்தக்கூடிய திசையை பார்த்துதான் அந்த பெரிய அரக்க மிருகம் நகர்ந்து வந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இதை அங்க இருக்கக்கூடிய ஹெட் கிட்ட சொல்றாங்க. இதே எப்படியோ அவருக்கு பக்கத்துல இருந்த ராஜாவும் கேட்டுட்டான். ஊரை விட்டு தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பே கிடைச்சாலும் கூட இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பாம தங்கச்சி மட்டும் பஸ்ல ஏத்தி விடுவான். ஆனா அவளுக்கு மட்டும் எப்படி மனசு வரும்? டே ராஜா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா நாம இந்த இடத்த விட்டு போயாகணும். இல்ல நானும் அந்த அரக்க மிருகமும் ஏதோ ஒரு வகையில பிணைக்கப்பட்டிருக்கோம். அதனால நான் இருக்க வரைக்கும் அந்த மிருகத்தை உங்களால கொல்ல முடியாது. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நீயாச்சும் பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிருகத்தை ஒரு சின்ன வேன்ல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த வண்டி கிட்ட வந்தவன் வேணும்னே ஒரு கூர்மையான கம்பி எடுத்து டப்புன்னு அந்த மிருகத்தை குத்துவான். உடனே பெரிய அரக்க மிருகத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அப்புறம் அந்த மிருகம் சும்மா இருக்குமா, ஊருக்குள்ள இருக்க மத்தாளுங்களை அப்படியே விட்டுட்டு தான் குட்டியை காப்பாத்துறதுக்கு நேரா வண்டி கிட்ட ஓடி வருது. ஆனா அதுக்குள்ளேயே ராஜா வண்டி எடுத்துக்கிட்டு நேரா மறுபடியும் அங்க இருக்க மிகப்பெரிய ஏரியை நோக்கி போயிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் இவனுக்கு என்னாச்சுங்கிறத தெளிவா காட்டல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. மீடியாவும் அரசு அதிகாரிகளும் ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. சார் என்னாச்சு? இந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அது ஏதோ ஒரு அரக்க மிருகம் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு சென்சிட்டிவான நியூஸ கண்டிப்பா வெளிப்படையா சொல்ல முடியாது. முக்கியமா மேலதிகாரிகளும் அதுக்கான அனுமதியை இவங்களுக்கு கொடுக்கல. இப்போதைக்கு வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹெட்டும், தம்பி
நீங்க பார்த்த எதுவுமே உண்மை கிடையாதுப்பா, சும்மா படப்பிடிப்புக்காக அதெல்லாம் உருவாக்கப்படுது அப்படி இப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில பஸ்ஸ புடிச்சு பக்கத்து ஊருக்கு தப்பிச்சு வந்தா நம்ம ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா, அவ கூட்டத்துக்கு நடுவுல இறந்து போனதா நினைச்ச தன்னோட பொண்ணு ஜூலி நிக்கிற விஷயத்த பார்த்து கட்டி புடிச்சு அன்பு மலைய பொழியறா. அடுத்து மறுபடியும் ஹெட் இப்ப ஹீரோ கிட்ட வராங்க. இந்த பாரு, மீடியாவை சேர்ந்தவங்க நாங்க சொன்ன எதையுமே நம்பல, ஏற்கனவே இந்த கேஸ விசாரிச்ச நீ தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்க நிறைய பேரு நிறைய சொந்தங்களை இழந்திருக்காங்க, எனக்கு இந்த வேதனை புரியுது. ஆனா அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால உண்மைகளை வெளியில சொல்ல முடியாது. சோ தயவு செஞ்சு நீயும் அதே மாதிரியே மிருகங்களை பார்த்ததையோ அதுங்க தாக்கின விஷயத்தையோ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. மனச கல்லாக்கிட்டு ஹீரோ அந்த பொய்ய சொன்னாலும் கூட இவனால இதுக்கு அப்புறமா நிம்மதியா வாழ முடியாது. சோ தன்னோட போலீஸ் வேலையவே ராஜினாமா பண்ணிட்டு இறந்து போன தன் மனைவி அப்புறம் பொண்ணோட கல்லறை கிட்ட வரான். ஏரிக்குள்ள இருந்து வெளிவந்த அந்த மிகப்பெரிய அரைக்க மிருகத்தை தான் எல்லாருமே ரொம்ப கொடூரமானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை விட கொடூரமானது என்ன தெரியுமா, தங்களோட சொந்த தேவைகளுக்காக ஒரு மிகப்பெரிய உண்மையா மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறது. எனக்கு இப்ப தோணுது, நான் உயிரோட நிக்கிறதுக்கு பதிலா அந்த மிருகத்தோட கையாலேயே இறந்திருக்க கூடாதான்னு. கட் பண்ண அடுத்து ஒண்ணு சேர்ந்த ஏஞ்சலும் ஜூலியும் கடைசியா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆத்த பார்த்துட்டு அமைதியா கிளம்புறாங்க. இதுக்கடையில ராஜாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது நைட்டு காரை ஓட்டிட்டு வந்திருப்பா இல்லையா, அப்ப அந்த மிருகம் இந்த காரை துரத்தி வந்ததுக்கான கால் தடங்கள் ரொம்ப நல்லா தெரியுது. லாஸ்டா அது அங்க இருக்கக்கூடிய ஏரிக்குள்ள போன மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் ராஜாவுக்கு என்னாச்சுங்கிறத இந்த இடத்துல தெளிவா காட்டல. நம்மளோட விருப்பத்துக்கே இந்த இடத்துல கதையை விட்டுட்டாங்க. ஒருவேளை ராஜா தன்னோட உயிரை விட்டு அந்த குட்டி அரக்க மிருகத்தை கொண்டிருக்கணும். இத பார்த்து பயந்து போன பெரிய மிருகம் இதுக்கப்புறம் தான் இறந்து போயிட்டோம்னா தன்னோட இனமே அழிஞ்சு போயிருங்கிற பயத்தால அரக்க மிருகம் ஏதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு வாழணும்னு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். ஆக்சுவலா இது எல்லாமே நம்மளோட கெஸிங். கட் பண்ண அடுத்த 5 வருடங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ விடாம அந்த அரக்க மிருகம் யாரு, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது ஒரு வழியா பழங்கால குகையை கண்டுபிடிக்கிறான். அதுல பழமையான நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. முக்கியமா இவங்களை அட்டாக் பண்ண அரக்க மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதோட படங்களும் இருக்கு. இதை கவனிக்கிற அதே நேரத்துல சடனா பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போனவன் டக்குன்னு பின்னாடி திரும்பும் போது அந்த மிகப்பெரிய குகைக்குள்ள தப்பிச்சு போன அந்த மிகப்பெரிய ராட்சச அரக்க நிக்கிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த படத்துக்கு 2வது பாகமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் ரிவ்யூ பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.